நேரடியாக திமுகவை எதிர்க்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகத்தை எதிர்க்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லும்போது இங்கே எந்த மாதிரியான ஒரு அரசியலை நம்மால் பார்க்க முடிகிறது? திமுக செய்த சேஷ்டைகள், திமுக செய்த பல பாதுகாப்பு குறைபாடுகள், திமுக செய்த சில விதமான அரசியல் சித்து விளையாட்டுகள், அதில் இன்னைக்கு நீதிமன்றத்தில், அதாவது நேற்றைய நீதிமன்ற அந்த நிகழ்வு இன்னைக்கு நிறைய பேர் எடுத்துரைத்த பிறகும் கூட நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க அதை பற்றி பெருசாக பேசாம இல்லை விஜய் அவர்கள் தான் தப்பு, இல்லை விஜய் அவர்கள் செய்தது தான் தப்பு அப்படின்னு சொல்றாங்கல்ல. இதில் இன்னொரு படி மேல மரண வியாபாரி விஜய் அப்படிங்கிற அந்த டைட்டில் கார்டுடன் நிறைய பேர் அவங்களுடைய ப்ரொஃபைல் போட்டோலாம் மாத்தி வச்சிருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். சோ திமுகவும் தாவேகாவும் அண்டர் கிரவுண்ட் டீலிங்ல ஈடுபட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் கேட்டார். திருமாவளவன் அவர்களாவது அந்த கூட்டணியில இருக்காரு, அவரு அந்த கூட்டணியும் தாண்டி அவர் இப்படி ஒரு வார்த்தையை கேட்டாரு. பட் இந்த பக்கம் நாம் தமிழர் கட்சி இந்த நரேட்டிவ் எப்படி செட் பண்றாங்கன்னா தாவேகாவும் பிஜேபியும் ஒன்று சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது தான். இதை 1-2 ட்வீட் வழியா மட்டும் நான் சொல்லல, இடும்பனம் கார்த்திக் அவர்கள் போட்டிருக்கக்கூடிய ஒரு ட்வீட் வழியா பார்க்க முடிந்தது. விஜயுடன் பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக முதன்மையான காட்சி ஊடகத்தில் செய்தி வந்திருக்கிறது. பாஜக எங்கள் கொள்கை எதிரி, அவர்களுடன் எந்த காரணம் கொண்டும் கூட்டணி இல்லை என மறுப்பு தெரிவித்து அறிக்கை விடுவார்களா? தாவேக செய்தி தொடர்பாளர்கள் இதனை மறுப்பார்களா? ஜஸ்ட் ஒரு அசம்ஷனான ஒரு கொஸ்டின். அது ஒரு காட்சி ஊடகத்தில் வந்திருக்கு, இது சாத்தியமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.